வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். அழகு, ஆரோக்கியம், ஆன்மீகம் இது மூணுலேயும் பயன்படக்கூடிய சங்குப்பூவில் எளிய முறையில் எப்படி டீ போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம தோட்டத்தில் பூத்த ஒரு 25 சங்குப்பூவை பறிச்சிருக்கேன். இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டும் வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 200 ml டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை அளந்து ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த சங்குப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோடையே போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக போட்ட பிறகு ஒரு கரண்டி மூலமாக நல்லா இந்த பூக்களை 4 புறமும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகுது. இது கொதித்து வரும்போது இதனுடைய ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் அதே அளவுக்கு ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, ஜீனி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ கரண்டி மூலமாக நல்லா திரும்பவும் கிண்டி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஜீனி கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபில்ட்ரு மூலமாக இந்த டீயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான சங்குப்பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.